இந்த டயட் சொல்லும்போது தாங்க எல்லாருக்குமே ரொம்ப கன்ஃபியூஷனா இருக்கும். ஏன்னா, பல வகையான உடல்நல பிரச்சனைக்காக நம்மகிட்ட ட்ரீட்மெண்ட்க்கு வரீங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது, டயட்ல இதெல்லாம் சாப்பிடுங்க, சாப்பிடக்கூடாது. நம்ம ஒரு லிஸ்ட் குடுத்ததுக்கு அப்புறமும் இன்னும் நெறைய டவுட் வருது உங்களுக்கு. டாக்டர் எனக்கு வந்து இந்த இட்லி, தோசை அப்டின்னா ரொம்ப பிடிக்கும் டாக்டர். அப்போ இந்த இட்லிய இன்னும் நம்ம வந்து ஆரோக்கியமானதாக மாற்றுவது எப்படி? எல்லாருக்குமே சொல்ற ஒரு பொதுவான விஷயம் என்னன்னா, இட்லி, தோசை மாவு அப்டின்னா வீட்லயே நீங்க ரெடி பண்ணுங்க. ஸோ இட்லி பேட்டர்லாம் நீங்க வெளில வாங்கும்போது, எந்த அளவுக்கு தரமானது, இன்னும் நெறைய பேருக்கு ஃபுட் பாய்சனிங் வர்றதுக்கு இது ஒரு முக்கியமான ரீசன் அப்டின்னே சொல்லலாம். ஸோ நீங்க வெளில தரமில்லாத இந்த மாரி இட்லி, தோசை மாவுகளை வாங்கும்பொழுது, அதனுடைய தரம் எப்படி இருக்கும்னு தெரியாது. எந்த மாதிரியான அரிசியோ, இல்ல உளுந்தோ, அதில் புளிக்க வைக்கக்கூடிய தன்மையோ, இல்ல அது எந்த அளவுக்கு சுகாதாரமாக, தூய்மையாக, இல்ல வேற எதுவும் கெமிக்கல்ஸ் அதுல சேர்க்காம ஆலம்லாம் சேர்க்கிறாங்க, போரிக் ஆசிட் சேர்க்கிறாங்க அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் நம்ம அன்றாடம் நெறைய பதிவுகள்லயும், எச்சரிக்கை பதிவுகள்லயும் நெறைய நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். ஸோ அந்த மாரி இருக்கும்போது, நம்ம குழந்தைகளுக்கு, நமக்கு, வீட்ல இருக்கக்கூடியவங்களுக்கு ஒரு தரமான உணவு, ஆரோக்கியமான உணவு குடுக்கணும்னா, இட்லி மிக சிறந்தது.